யுஏஇக்கு இன்னைக்கு அந்த மொத்த பிராந்தியத்துல ஈரானோட பெரிய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நாடு, நமக்கு பக்கத்துல இருக்கிற நாடு, பிச்சைக்கார நாடு, பரதேசி நாடு, தீவிரவாதிகளின் நாடு. சோ பிச்சை எடுக்கிறதுல கூட அதிகார பிச்சை இது பேரு. ஏய் ஒரு படத்துல கவர்மெண்ட் பண்ணுவாரு, அம்மா ஐயா இருந்தா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல தகவல். ஆனா எதிர்கட்சிகளுக்கு திடுக்கிடும் தகவல் என்னடான்னா 36 ரஃபேல்களுக்கு நம்ம தேவையான உபகரணங்களுக்கு இன்வென்ட்ரி அனுப்பியிருக்கு. பாகிஸ்தான் ஆர்மி அது மாதிரி ஆர்மி. சுட்டுட்டேன் என்னத்த சுட்ட, ஒன்னுத்தையும் சொல்லல, போதுண்டா, ரீல் அந்து போச்சு. போய் சொன்னதுக்கு ஒரு அளவு இருக்கு, முடியல. அந்த பேட்மேன் அலவன்ஸையும் அதிகப்படுத்தி இருக்காங்க, 25% அதிகமா இருக்கு. பாகிஸ்தான் நீ இருக்கிற நிலைமைக்கு இது தேவையா? உன்னோட பட்ஜெட்டரி சிச்சுவேஷனுக்கும் உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இது தேவையா? நம்ம பண்ணக்கூடிய தாக்குதல்கள் பாகிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியல. ரெண்டாவது, இண்டஸ் நதி நீர் பாகிஸ்தானுக்கு ஒரு தீரா பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இது வெறும் பில்டப்பா, பாடி லாங்குவேஜ் பார்த்து நம்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் வர, வீட்டுக்கு வாடா டே என் தெருவுக்கு வாடா பாக்கலாம், என் தெருவுக்கு வாடா டே, முடிஞ்ச என் வீட்டுக்கு வந்து கை வைடா. கடைசியில வடிவேல். இதுதான் பாகிஸ்தான் இன்னைக்கு. முனீரே உன் கண்ணுல கண்ணீர் வச்சுக்கோ தலைப்பு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். இப்போ பிரம்மோஸ் ஆல்ரெடி சில கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். இப்ப திடீர்னு அதுவும் முக்கியமா இந்த வார் சம்பந்தமான இஷ்யூல இருக்கக்கூடிய யுஏஇக்கு, அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கண்ட்ரிக்கு பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. எதனால திடீர்னு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு? நான் இதை போன மாசம் பிரதமர் 5 நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி யுஏஇல சில மணி நேரங்கள் மட்டும் அவரு செலவழிச்சாரு. இதுக்கு முன்னாடி யுஏஇ மன்னர் இந்தியாவுக்கு அது மாதிரி சில மணி நேரங்கள் வந்துட்டு போனாரு, டீல் சைன் பண்ணிட்டு. அது மாதிரி இப்போ பிரதமர் சைன் பண்ண டீல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த 30 மில்லியன் பேரல் எண்ணெயை பத்தி தான் அதிகம் பேசினாங்க. ஆனா இந்தியா அதுக்கு பதிலா என்ன கொடுக்க போகுது அப்படின்றத மெதுவா கசியுது. அது என்னடான்னா $1 பில்லியன் அளவுக்கான விலை மதிப்புள்ள பிரம்மோஸ் பிளாக் 3 மிசைல்களை இந்தியா யுஏஇ கொடுக்க போகுது. நிறைய பேர் இதுல என்ன ஆச்சரியம் தெரிவிக்கிறாங்கன்னா, பிரம்மோஸ் என்பது இந்தியா ரஷ்யா ஜாயிண்ட் கொலாபரேஷனில் தயாரிக்கப்பட்டது, 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து தயாரிக்கப்பட்டது, அது எப்படி ரஷ்யா பர்மிஷன் இல்லாம நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. யுஏஇ ரஷ்யாவோட உறவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ யுஏஇக்கு இந்தியா கொடுக்கறத அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க அடிப்படையா. யுஏஇ இது ஈரான் மேல யூஸ் பண்றதுக்கு தான் இந்த மிசைல் இந்தியா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி எடுத்துக்கிறது? நம்ம ஒருவேளை நம்ம வித்த பிற்பாடு அதுல கிளாஸ் ஈரான் மேல நீ உபயோகப்படுத்த கூடாதுன்னு கூட ஒரு கிளாஸ் இருக்கலாம். அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, யுஏஇக்கு இன்னைக்கு அந்த மொத்த பிராந்தியத்துல ஈரானோட பெரிய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நாடு, நமக்கு பக்கத்துல இருக்கிற நாடு, பிச்சைக்கார நாடு, பரதேசி நாடு, தீவிரவாதிகளின் நாடு, பொய் சொல்லும் குணம் கொண்ட நாடு. இல்லைன்னா யுஏஇ கிட்டயே பணம் வாங்கிட்டு ஆட்டைய போட்டு அவன் வட்டியை லோனை திருப்பி கொடுறான்னா, அவன் யுஏஇ ரொம்ப அடி வாங்கியிருக்கு, அதனால நம்ம இன்னைக்கு உதவி பண்ணலன்னா யாரு இன்னைக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் அதை கொடுக்கறதுக்கும் பணம் இல்லாம சவுதி கிட்டையும் கொத்தார் கிட்டையும் பிச்சை எடுத்து அந்த பணத்தை திரும்பி கொடுத்தவன். சோ பிச்சை எடுக்கிறதுல கூட அதிகார பிச்சை இது பேரு. ஏய் ஒரு படத்துல கவர்மெண்ட் பண்ணுவாரு, அம்மா ஐயா இருந்தா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போட மாட்டாங்க, வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. மதன் பாப் தான் நடிக்கிறேன் ஆக்டர், அந்த சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு பாருங்க ஒரு ஆக்டர். அவரு என்னையா பிச்சைக்காரெல்லாம் வீட்டுக்குள்ள வர, வெளியே கூப்பிடும் போது நீ வந்துருந்தீங்கன்னா நீ உள்ள இருந்து பதில் சொல்ற, ஏன் நான் வெளியே வந்து பதில் சொல்ல முடியாதா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சரி வச்சுக்கோ இந்த 5 ரூபா அப்படின்னு பண்ணி இப்படி பாப்பாரு. நெக்ஸ்ட் 10 ரூபா எடுத்து கொடுப்பாரு, திரும்பி இப்படி பாப்பாரு. கடைசியில இந்த 50 ரூபா வச்சுக்கோ சாப்பிடு அப்படின்னு. இது முதல்லயே கொடுத்துருக்கோம் நாயே அப்படின்னு. இந்த வேலைதான் பாகிஸ்தான் அந்த பிராந்தியத்துல பண்ணிட்டு இருக்கு. பிச்சை எடுக்கிறதே ஒரு அதிகாரமா ஆக்கிடுச்சு அது. சோ அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன். சோ யுஏஇக்கு இன்னைக்கு ஒரு எதிரி நாடா பார்க்கப்படுற நாடு பாகிஸ்தான். அதே மாதிரி ஆகாஷ் தீர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்ஸையும் நம்ம கொடுக்குறோம். ஆமா சார். அது நம்ம S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி இது ஆகாஷ் தீர்ன்றது அதுக்கு அதோட கொஞ்சம் லோயர் வெர்ஷன் ஆகாஷ் தீர். இந்தியாலேயே கட்டமைக்கப்பட்ட ஆன்டி பெல்லாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ரேஞ்சு கம்மி, S-400 ரேஞ்சோட இது ரேஞ்ச் கம்மி, இந்த ஆகாஷ் தீரோட ரேஞ்சு.
அவ்வளவுதானே தவிர்த்து டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பிட்வீன் யுஏஇ இன் இந்தியா வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா யுஏஇ வந்து கரெக்டா அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸுக்கு நுழைவாயில் மாதிரி இருக்கு. ஒமன் தான் அந்த பக்கம் நுழைவாயிலா இருந்தா கூட, பட் யுஏஇயோட ஃபுஜேரா போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனா இருக்கிறதுனாலையும், யுஏஇ வந்து அவங்களோட ஆயில் பம்பிங் ஒப்பெக்ல இருந்து வெளியே வந்தப்புறம் அவங்க ஆயில் பம்பிங் வந்து 4 மில்லியன் பேரல்ல இருந்து 4.5 மில்லியன் பேரலுக்கு உயர்த்தி உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதுல பெரிய அளவுக்கு இந்தியா லாபம் அடைவதால, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் வந்து 18 அவங்களோட ஒரு ஸ்குவாடன் JF-17 பிளேன்கள், அது பறக்கதான் செய்யும், ஆனா லேண்ட் ஆகாது, அது வேற கதை. அது என்ன ஒண்ணு கடவுளுக்கு தான் வெளிச்சம். பிளஸ் ஒரு 13,000 ஏர் டிஃபென்ஸ் கோர் மற்றும் மற்ற இதர ட்ரூப்ஸை கிட்டத்தட்ட ஒரு டிவிஷன் லெவல் அமைச்சிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவத்தை. எங்க சவுதி அரேபியாவுக்கு. சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு யமன்ல. ஒருவேளை நாளை சவுதி அரேபியா பிராந்திய போரை ஒண்ணு தொடங்கி யுஏஇக்கு எதிராக போர் தொடங்கிச்சுன்னா அப்போ இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கை வரலாம். ஸோ ரெண்டாவது நீங்க இன்னொன்னு கவனிங்க, அங்க இருக்கக்கூடிய யுஏஇல இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அந்த நாட்டு மக்களோட அதிகமா வசிக்கிறது வந்து இந்தியர்கள். மூணாவது, அங்க பாகிஸ்தானியர்கள் எல்லாம் வேலையை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க யுஏஇ. அப்ப அந்த வெற்றிடத்தை நிரப்புறது யாரு? இந்தியர்கள். ஸோ நம்ம மக்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலன்னா யார் ப்ரொடெக்ட் பண்ணிப்பா? ரீசெண்டா ஒருத்தர் டிரான்சிட் வழியா யுஏஇக்கு போயிட்டு இருந்தவர், யுஏஇல டிரான்சிட் ஆகி துபாய் ஏர்போர்ட்ல டிரான்சிட் ஆகி அவர் கிரீஸுக்கு போகணும். அவர் ஒரு வாட்டி ஒரு காமன் இதெல்லாம் சந்திச்சேன். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, எல்லா ஹோட்டலும் மூடி இருந்துதான், எல்லாமே மூடி இருந்தான், வெறும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு மாத்திரம் தான் திறந்து வச்சிருந்தாங்களாம். ஈரான் அட்டாக் போதும். ஸோ இந்தியன்ஸுக்கு இருக்கிற குட்வில் அங்க அதிகமா இருக்கு. அந்த குட்வில்லை இந்தியா யூஸ் பண்ணணும்னு பாக்குது. அதுல ஒரு பகுதியா தான் இந்த யுஏஇ கொடுத்த ஒண்ணு யுஏஇயோட ஜியோகிராபிக் லொகேஷன், ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய அலைன்மெண்ட்ஸ், அதாவது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய உறவுகள், ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப், மூணாவது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பிலாசபி, நாலாவது அங்க இருக்கக்கூடிய நம்ம மக்களையே நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் இந்திய ராணுவமோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோ போய் பாதுகாக்காது. அஞ்சாவது பிலிப்பைன்ஸ் வாங்கிட்டு இருக்கு, மலேசியா அதுல நிறையவே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க, ரொம்பவே அதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க இன்டென்ஷன்ஸ் வந்து கிளியரா இருக்கு. அந்த சூழ்நிலையில யுஏஇ வந்து வாங்கறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறான்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் போன வருஷம் $4.5 பில்லியன் அளவுக்கு நம்ம பிசினஸ் பண்ணோம். பாதுகாப்பு உபகரணங்கள், ஆயுதங்கள் சேல்ஸ்ல கிட்டத்தட்ட 36,000 கோடியோ 38,000 கோடியோ சம்பாதிச்சோம் இந்திய கவர்மெண்ட்டுக்கு வருவாய். அத இந்தியா வந்து டபுள் ஆக்கணும்னு நினைக்குது இந்த வருடம். அதாவது 2030க்குள்ள கிட்டத்தட்ட $5 பில்லியன் சம்பாதிக்க வேண்டும் என்பது இந்திய அரசின் இலக்கா இருந்தது. அந்த இலக்கை வந்து அதுக்கு முன்னாடியே அடைஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்திய அரசுக்கு வந்திருக்கு. அதுக்கு ஒரு தோதா நம்ம ரீசெண்டா சில விஷயங்களை பார்த்தோம்னா, இந்தியா வந்து 3 கப்பல்களை, நவீன கப்பல்களை ஒரே நாள் லான்ச் பண்ணோம். போன சண்டே நினைக்கிறேன் பிரதமர் கல்கட்டால லான்ச் பண்ணார். ஒரே நாள். நம்ம புது கப்பல்களை லான்ச் பண்ண எடுத்துக்கிற கால அவகாசம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கப்பல் படைக்கு நம்மளோட ஒதுக்கீடு, ராணுவத்துல பட்ஜெட்ல இருக்க ஒதுக்கீடு பன்மடங்கு உயர்ந்துள்ளது. விமானப்படைக்கான ஒதுக்கீடு பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இது நடுவுல இன்னொரு ஒரு நல்ல தகவல், ஆனா எதிர்கட்சிகளுக்கு திடுக்கிடும் தகவல் என்னடான்னா, 36 ரஃபேல்களுக்கு நம்ம தேவையான உபகரணங்களுக்கு இன்வென்ட்ரி அனுப்பியிருக்கோம். 36 ரஃபேலுக்கும் தான் இன்வென்ட்ரி அனுப்பியிருக்கோம். அப்ப 4 சுட்டேன், 5 சுட்டேன், ரொட்டி சுட்டேன், வடை சுட்டேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் பாகிஸ்தான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வடை சுட்ட கதையாயிடுச்சு. அங்க வடை சுட்டதை விட இங்க நிறைய பேர் வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். இன்னும் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, சுடுவாங்க. முள்ளத்தை அழித்தால்தான் ஜெய் கணேஷ் காலம் சென்ற நடிகர் வந்து ஆவுன்னா நான் சுட்டுருவேன் அப்படின்னு கடைசியில பார்த்தா ராணுவத்துல சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கு, துப்பாக்கி விடுத்து சுடியா அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? மிலிட்டரி எங்கேயா டவுசரோட உட்காந்துருக்க? பாகிஸ்தான் ஆர்மி.
சுட தெரியாதா? நான் எங்கங்க சுட்டேன், சப்பாத்தி தான் சுட்டேன்னு சொல்லுவாரு. அது மாதிரி பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் வந்து பாகிஸ்தான் ஆர்மி அது மாதிரி ஆர்மி. சுட்டுட்டேன் என்னத்த சுட்ட? ஒன்னுத்தையும் சுடல. சோ போதுண்டா, ரீல் அந்து போச்சு. பொய் சொன்னதுக்கு ஒரு அளவு இருக்கு, முடியல. சோ இன்னொரு பக்கம் ரஃபேல்ஸோட விஷயம் வெளியே வந்திருக்கு. அதே போல அடுத்த விஷயம், பாகிஸ்தான்ல வயிற்று வலி எவ்வளவு பெரிய வயிற்று வலி ஆயிருக்குடான்னா, போஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர் ரெவ்யூ ஆஃப் ஆபீசர்ஸ் மொரேல் அண்ட் ஆபீசர்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ராணுவத்தோட பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லி 25% சேலரி ஹைக் கொடுத்துருக்காங்க. சேலரி ஹைக்னா சேலரி ஹைக்கா கொடுக்கல, பேசிக் சம்பளத்துல இல்ல, பட் அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ், திரும்பி வார் டைம் அலவன்ஸ், டிஸ்ட்ரெஸ் அலவன்ஸ். டிஸ்ட்ரெஸ் அலவன்ஸ்னா போர்க்கால அடிப்படையில கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவி இல்ல, ஊக்கத்தொகை. இந்த தொகையெல்லாம் அகநலப்படி, அந்த படி, இந்த படி, பஞ்சப்படி. முதல்ல பஞ்சப்படி தான் பாகிஸ்தானு, அதுக்கப்புறம் தான் அந்த படி இந்த படி. சோ இதெல்லாம் வந்து ஏத்தி இருக்காங்க. இதுல பேட்மேன் அலவன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. பேட்மேன் அலவன்ஸ்னா அதிகாரிகளுக்கு பிஏ வேலை பாக்குறவன், அதிகாரிகளுக்கு எடுப்பு வேலை பாக்குறவன் பாகிஸ்தான் ராணுவத்துல பேட்மேன் அப்படின்னு. அப்கோர்ஸ் எல்லா ஆர்மிலையும் சொல்லுவாங்க, பட் பாகிஸ்தான் ஆர்மில அதிகாரிங்க வந்து என்னைக்கு சண்டை போட்டிருக்கானுங்க. அவங்க சண்டை போடுறது மறந்தே பல நாள் ஆச்சு. அவனே ஒரு எடுப்பு, அவனுக்கு ஒரு தொடுப்பா அப்படின்னு பாருங்க. அது மாதிரிதான் கேட்கணும் நம்ம. அந்த பேட்மேன் அலவன்ஸையும் அதிகப்படுத்தி இருக்காங்க, 25% அதிகமா இருக்கு. பாகிஸ்தான் நீ இருக்கிற நிலைமைக்கு இது தேவையா? உன்னோட பட்ஜெட்டரி சிச்சுவேஷனுக்கும் உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இது தேவையா? தமிழ்நாடோட பட்ஜெட் உன்னோட நாட்டோட பட்ஜெட். 26வது முறை வெற்றிகரமாக IMF வேற போயிட்டு வர போற. இப்ப வேற ஒயிட் ஹவுஸ் முன்னாடி போய் பிச்சை எடுக்கிறது கூட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தானுக்கு. நான் தான் போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன்னா உன் நாட்டை சைன் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் பிரான்ஸ் நாட்டுல போய் எந்த இடத்துல ஜெர்மானியர்கள் வந்து உலக போரை தோத்து போனேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணாங்களோ ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ, அதே இடத்துல ட்ரம்ப் வந்து செகண்ட் ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ சைன் பண்ணிருக்காரு. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸே ஈரானுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லாஸ் ஆஃப் சி, அன்கிளாஸ் அப்படின்னு, அன்கிளாஸும் காத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா ப்ரீ நேவிகேஷன் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ன்றது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் அன்கிளாஸ்ல, அதாவது தங்கு தடையற்ற போக்குவரத்து. அப்போ பர்ஷியன், அதாவது ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ், பர்ஷியன் கல்ஃப் வந்து ஈரானுக்கு சொந்தமான பரப்பு, அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி நீ விட்டுட்டேன்னா, கைவிட்டேன்னா, அப்போ இத்தனை நாள் தங்கு தடையற்று நடந்த இந்த போக்குவரத்தை நீ சண்டை போட்டு முடிச்சுட்டே போங்க. குறை வழி வரைக்கும் சோத்து போட்டு நல்லா உட்கார வச்சு உனக்கு பேச கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு நீ பண்ண வேலை என்ன? கடைசியில இத்தனை நாள் சண்டை போட்டு அதை ஓபன் பண்ணி இதை ஓபன் பண்ணு சொல்லிட்டு ஒரேடியா மூடிட்டு ஈரான் கையில சாவியை கொடுத்துட்டு ராஜா நீ பாத்துக்கோ ராஜான்னு சொல்லிட்டு போயிட்டு நீ பாட்டும். ஸோ இட்ஸ் அ சரண்டர். ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ் மாதிரி தி செகண்ட் ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ் வித் ஈரான் இஸ் அ சரண்டர் டாக்குமெண்ட் சைன்டு பை மிஸ்டர் ட்ரம்ப். சில பேர் ஊட்டுவாங்க, அதாவது கிரிக்கெட்ல வந்து ஜோக்கர்னு சொல்லிட்டு நம்ம தெரு கிரிக்கெட்ல ஆடுவோம். இந்த சைடு 5 பேர், அந்த சைடு 5 பேர் இருந்தா, 6வது ஒரு, அதாவது 11வது ஒரு நபர் வந்தா, டே நீ கீப்பரு நீ ஜோக்கரு அப்படின்டுவோம். 2 சைடும் பேட்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் 2 பக்கமா ஆடுவான். அப்படி இங்க சில பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈரானை சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, திரும்பி சில நாள் வந்து அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, திரும்பி என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்களேன்னு யாராவது கேட்டு விட்டாங்கடான்னா அதுக்கு அவங்க பதில் வேற எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம எது வேணாலும் பேசிடக்கூடாது, இதுல நல்ல உத்து பார்க்க வேண்டியது இருக்கு. உத்து பாக்குறதுக்கு அது என்ன மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க போறாங்களா? அது என்ன கண்ணுக்கு தெரியாத கிருமியா? அடிப்படை போர் தத்துவத்தையும் போர் தந்திரத்தையும் புரியாத நபர்கள் போர்களை பற்றி பேசுவதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லது. தவிர்க்கலன்னா கூட வாய்க்கு வந்த கமெண்ட் அடிக்காம இருந்தா நல்லது. ஆனா நீங்களும் சும்மா இல்லை, உங்க மாதிரி ஊடகங்களும் சகட்டு மேனிக்கு யார வேணாலும் கூப்பிடுறது. முந்தி நாள் அவங்க கிரைம் ரிப்போர்ட்டரா இருப்பாங்க, மறுநாள் வந்து அவங்க டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டா மாறிடுறாங்க, டிஃபென்ஸ் அனலிஸ்டா மாறிடுறாங்க, ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டா மாறிடுறாங்க. முந்தி நாள் வந்து தமிழக சட்டப்பேரவையில என்ன நடந்ததுன்னு பேசுவாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வந்ததுன்னு பேசுவாங்க, உள்நாட்டு அரசியலை பத்தி பேசிட்டு இருப்பான்.
சடனா ஜம்ப் அடிச்சு குட்டிக்காரனை அடிச்சு ஈரான்ல வந்து என்ன நடந்ததுன்னா, அதாவது பாத்தீங்கன்னா அப்படின்னு இப்படி பேசுவாங்க. மல்டி டேலண்டட் சார். அது பேர் மல்டி டேலண்டட் இல்ல, ஆஃப் பேக்குடுன்னு, அறவேக்காடுன்னு. ஒரு போரை வந்து கண்டினியூஸா கண்காணிக்கணும். கண்காணிக்கும் போது அதோட ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு அந்த போரோட யுக்தியும் தந்திரத்தை வச்சு ரிசல்ட்டை கணிக்க முடியும் நம்மளால. இது ப்ரொட்ராக்டட் வாரா மாறிச்சுன்னா இட் பிகேம் வார் ஆஃப் அட்டிரேஷன் சொல்லிட்டு அதனால தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ். நான் சொல்ல, யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுல சர்வ் பண்றவங்க, கிளாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, சென்டர் ஃபார் லேண்ட் வார்ஃபேர், அதுல இருக்கிறவங்க, இதுல இருக்கக்கூடிய பல்வேறு ஆபீசர்ஸ். நீங்க தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க, மேஜர் ராஜீவ் நாராயண் சார்னு ஒருத்தர் இருக்காரு, லெப்டினன்ட் ஜெனரல் ரவிசங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் 2 பேரும் ஐஐடி மெட்ராஸ்ல இருக்காங்க நினைக்கிறேன் அவங்க. அது இல்லாம ஜிடி பக்ஷி, ஜெனரல் ஜிடி பக்ஷின்னு ஒருத்தர் இருக்காரு, மேஜர் ஜெனரல் ஜிடி பக்ஷின்னு சொல்லிட்டு, சயித் ஆத்தா அஸ்னைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத கேட்கணும் சார். இல்ல ஜான் மெர்ஷிமர்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்காரு, டக்ளஸ் மெக்ரகார்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம எல்லாம் அவங்க பேசுறதே கேட்க மாட்டோமே. சோ புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கருத்து சொல்றது தப்பு இல்லை. கருத்து சுதந்திரம் எல்லாம் இருக்கு. உங்க மனசுல யார் ஜெயிக்கணுமோ, இல்ல நீங்க இப்படி பேசினா உங்களுக்கு வியூவர்ஷிப் வளருமோன்னு சொல்லிட்டு எல்லாம் கருத்து சொல்லக்கூடாது. உண்மையா பேசலாம். சில நேரங்கள்ல வியூவர்ஸ்க்கு வந்து அது பிடிக்காம இருக்கலாம். இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானோ இந்தியாவுக்கு இதுல எது பிடித்த நாடு பிடிக்காத நாடுன்னு நம்ம பார்க்க கூடாது. நம்ம இன்ட்ரெஸ்ட் இங்க என்ன பாதிக்குது பாதிக்கல, இவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம இன்ட்ரெஸ்ட் பாதிக்காம பாத்துக்கணும். இஸ்ரேல் இந்தியாவோட உற்ற நண்பன், இருந்துட்டு போகுது. பட் அவங்க நமக்கு வர வேண்டிய எண்ணெய் வர்த்தகத்தை அவங்க தொடங்கின போரால நின்னு போச்சு. இப்ப 7 ரூபாய் ஏறிடுச்சு. அந்த உற்ற நண்பன் நம்மளுக்கு ஏத்தின விலையை வந்து ஈடு கட்டுவாங்களா? என்ன சார் அமைதியா இருக்கீங்க? இல்ல பண்ண முடியாது சார், கரெக்ட் தான், ஒத்துக்க முடியும். இல்ல ஈரான் நமது உற்ற நண்பன், அவன் இஸ்லாமிய நாடு, அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். சரி, ஈரான் வந்து நம்ம செயலர்ஸ் ஒரு 3 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். நமது பல்வேறு ஷிப் அங்க தேங்கி நின்னுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு இருந்த ரஸ்லஃபான்ல இருந்து கத்தார்ல இருந்து வந்துட்டு இருந்த கேஸ் வந்து தடைபட்டது. இந்தியால வந்து ஒரு ஆர்டிபிஷியல் கிரைசிஸே உருவாக்க பார்த்தாங்க. கேஸ் கிடைக்கல, எரிவாயு கிடைக்கலன்னு சொல்லிட்டு, சமையல் எரிவாயு. அப்போ ஈரான் என்ன, இல்லை நாங்கள் எங்களோட இதை வந்து திறந்து விடுறோம், நார்த் ஃபீல்ட்ல திறந்து விடுறோம், எவ்வளவு வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? இல்ல. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ஸ் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் கால்ட் என்லைட்டன்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். உங்களோட தேவைகள், உங்களோட நலனை பொறுத்து தான் நீங்க இன்னொரு நாடு கூட வச்சுட்டு இருக்கிற உறவை மேம்படுத்தணுமா, இல்ல அதை குறைச்சு நம்ம வைக்கணுமா, இல்ல அவங்க கூட எப்படி வந்து உறவு மேம்படணும்னு சொல்றத வந்து நம்ம யோசிக்கணும். உதாரணத்துக்கு சில விஷயங்கள் கசிதிக்கும். ஸ்ரீலங்கால என்னோ இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட பேசியிருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து சில பேர் வந்து இந்திய இது கூட அதாவது குழு கூட பேசியிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமான தகவல் அல்ல. இந்திய அரசு இது வரைக்கும் எந்த தகவலையும் வெளியிடல. சோ இது மாதிரி ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3 டிப்ளமசி நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா பல்வேறு முறை நடந்திருக்கு. அதுக்கான அமைப்புகள், பல அமைப்புகள் உண்டு. இது எல்லாமே எக்ஸ்ப்ளோரேட்டரி மீட்டிங்ஸ் அப்படின்வாங்க. அதாவது பாகிஸ்தானோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு, அதே போல பாகிஸ்தான் இந்தியாவோட சிந்தனை எப்படி இருக்கு, ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா, நம்ம எதை விட்டு கொடுத்தா இந்தியா வந்து எதை கொடுப்பான், இந்த டைலாக் வந்து எப்பயுமே வி கீப் த சேனல்ஸ் ஓப்பன். போர்க்காலங்களையும் சரி, போர் இல்லாத அமைதியான சூழ்நிலையும் சரி, இது எப்பயுமே நடக்கிறது தான். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து நடக்கும் போது 2 டிஜிஎம்ஓ பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. கிராண்ட் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் 2 நாட்டோட டிஜிஎம்ஓ போன் எடுத்து பேசினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்துல ஆசிம் முனீர் டிஜிஐஎஸ்ஐ வந்து பார்டர்ல நடக்கிற ஷெல்லிங்க, அப்ப டிஜிஐஎஸ்ஐ பார்டர்ல நடக்கிற ஷெல்லிங்க நிறுத்துறதுக்கு இந்தியன் கவுண்டர் பார்ட் கூட பேசினாரு. பாகிஸ்தானோட அப்ப இருந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிட்ட பேசினாரு. எங்களால முடியல சாமி, நீ போடுற குண்டுக்கு நீ எல்லா பங்கரையும் அழிக்கிற, சோ நாங்க தாக்குதலை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்க. ஒரு தீவிரவாதிகள் ஊடுருவலுக்கு அந்த சாதகமான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஷெல்லிங் ஸ்டார்ட் ஆகும், ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகும். இந்தியா என்ன பண்ணுச்சு, அன்அக்செப்டபிள் டேமேஜ கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு பங்கரை மொத்தமா தகர்த்துட்டாங்கன்னா, மொத்தமா அந்த ஏரியால இருக்கக்கூடிய போஸ்டுங்களை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா
திருப்பி கட்டுறதுக்கு பல மாதங்கள் ஆகும். எல்ஓசி முழுசும் இருக்கிறது வந்து இந்திய ராணுவம், பிஎஸ்எஃப் இல்ல. பிஎஸ்எஃப் இருந்தா ஸ்மால் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது டோட்டலி ஃபென்ஸ்டு. அதாவது நம்ம வந்து வேலி போட்டோம் பார்டர்ல, ராஜஸ்தான், குஜராத், இந்த சைடு பஞ்சாப், ஜம்மு செக்டார் வரைக்கும் வேலி இருக்கு. இந்த காஷ்மீர் ஏரியால வந்து வேலி இல்ல. எல்ஓசி நம்ம வேலி போட்டா அதை பார்டரா ஏத்துக்கிட்ட மாதிரி, அதனால வேலி போட முடியாது. அங்க வந்து மேடு பள்ளங்கள், பள்ளத்தாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, காட்டு பகுதி அதிகம் இருக்கு. ஸோ ஃபயரிங் நிறைய நடக்கும் அந்த இடத்துல. சில இடத்துல பாகிஸ்தான் வந்து மேல உட்காந்துருப்போம், நம்ம கீழே இருப்போம். இன்னொரு செக்டார்ல நம்ம மேல இருப்போம், அவங்க கீழே இருப்பாங்க. ஸோ ஃபயரிங், ஆட்டோமேட்டிக்கா ஃபயரிங் நடக்கும். பட் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வாரையே கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேரா எடுத்துட்டு போயிட்டோம். நம்ம பண்ணக்கூடிய தாக்குதல்கள் வந்து பாகிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியல. ரெண்டாவது, இண்டஸ் நதி நீர் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு தீரா பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. நடுவுல உருட்டுறது, மிரட்டுறது, அதே சமயத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது. இது வெறும் பில்டப்பா, பாடி லாங்குவேஜ் பார்த்து நம்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு வீட்டுக்கு வாடா, டேய் 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 என் தெருவுக்கு வாடா பாக்கலாம், என் தெருவுக்கு வாடா, டேய் முடிஞ்ச என் வீட்டுக்கு வந்து கை வைடா, சுந்தர் சி வந்து வீடு வரைக்கும் போயிடுவாரு. அதெல்லாம் வெறும் பில்டப்பா, அதுக்குன்ட்டு என்ன கையை வச்சிடாதுப்பா அப்படின்னு காலில் விழுந்துருவாரு வடிவேலு. பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா படம்? ஒரு காமெடியில வந்து தெருவுல வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து கடைசியில வீட்டுல வந்து சுந்தர் சி நிக்கிற வரைக்கும் முடியும். அது கடைசியில வடிவேலு. இதுதான் பாகிஸ்தான் இன்னைக்கு. பாகிஸ்தான் வந்து வெளியே அவங்க காட்டிக்கிற அந்த ஒரு போலியான அந்த ஒரு தைரியம் இருக்கு பாருங்க, அடேங்கப்பா, அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஆனா ஒண்ணு இல்லாத கூட இருக்குன்னு காட்டுறதா பாகிஸ்தான் கில்லாடிங்க. தோத்ததை கூட ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறத பாகிஸ்தான் கில்லாடிங்க. சார் அதே மாதிரி இப்ப பாகிஸ்தான்ல வந்து இந்த பலூச்ல வந்து ஏதோ ஒரு உமன் ஆக்டிவிஸ்ட் மெஹரான் பலூச், she is an activist. அதான் சார், அம்னெஸ்டி இன்டர்நேஷனல், கிரேட்டா தன்பர்க் இவங்க எல்லாமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே சார், எதனால சார் அது? மெஹரான் பலூச் வந்து she is a doctor by profession. அவங்க வந்து ஒரு மருத்துவர். அங்கே வந்து நடந்துட்டு இருந்த அட்டூழியங்களுக்கு எதிராக, அத்துமீறல்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அது வரைக்கும் பலூச் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட மலை பகுதிகளில இருந்து பாகிஸ்தானை எதிர்த்துட்டு இருந்த ஒரு குழுக்களா இருந்தது. பலூச் லிபரேஷன் ஆர்மி ஒரு பக்கம் தாக்குதல் பண்ணா, இன்னொரு பக்கம் வந்து அமைதி போராட்டங்கள்ல இந்த மெஹரான் பலூச்சோட அமைப்புகள் வந்து ஈடுபட ஆரம்பிச்சது. பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட். லேடிஸை கூட்டு போயிட்டு முற்றுகை போராட்டம் நடத்துறது, கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிடுறது, கவர்மெண்ட் ஆபீஸை முற்றுகையிடுறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் கொரில்லா வார்ஃபேரா இருந்தது. பாருங்க, சப்ஜெக்ட் இதுலதான் யூஸ் ஆகும். கொரில்லா வார்ஃபேர்னா மறைந்திருந்து தாக்குதல். கொரில்லா வார்ஃபேரா இருந்ததை இன்சர்ஜென்சியா மாத்தின பெருமை மெஹரான் பலூச்சி சார். அந்த மறைந்திருந்த குழுக்களுக்கு வெளிப்படையாகவும் நேரடியாகவும் மக்கள் ஆதரவு வலுத்தது. பாகிஸ்தான் ராணுவத்தை அந்நிய ராணுவமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள் அந்த பகுதியில. சோ ஒரு கொரில்லா வார்ஃபேர் இன்சர்ஜென்சியா மாறுறது எப்படான்னா, அந்த லோக்கல் மக்கள் அந்த நாட்டோட பாதுகாப்பு படைகளுக்கு எதிராகவே செயல்பட்டு, அதே சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அது இன்சர்ஜென்சி. இது அடிப்படை புரிதல் வேணும். இதுல உங்களுக்கு மாத்திரம் எப்படி சார் தெரியுதுன்னு கேட்காதீங்க, அதுக்குதான் படிச்சு வந்திருக்கோம். சோ that's something that we need to define. எங்க கொரில்லா வார்ஃபேர் முடியுதுன்னு சொல்ற இடத்துல அங்க வந்து, உதாரணத்துக்கு எல்டிடி கொரில்லா அமைப்பா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஆனா ஈழத்துல மக்கள் செல்வாக்கு அடைந்த உடனே அது இன்சர்ஜென்சி வார்ஃபேரா மாறிச்சு. சோ கொரில்லா வார்ஃபேர் முடிஞ்சு மக்கள் செல்வாக்கு என்னைக்கு அதுக்கு சேருதோ அது இன்சர்ஜென்சியா மாறிடும். இன்னைக்கு பலூச்சிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கிறது இன்சர்ஜென்சி, கைபர் பக்துன்வால நடந்துட்டு இருக்கிறது இன்சர்ஜென்சி. பாகிஸ்தானுக்கு அதுக்கு வச்ச பேர் வந்து டெரரிசம். அவங்க சொல்றது என்னடான்னா, இது எக்ஸ்டர்னலி ஃபாயிஸ்டட் இன்டர்னல் த்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெளியிலிருந்து ஊக்குவிக்கப்பட்டு பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படின்றாங்க. ஏண்டா நீ பண்றதெல்லாம் மத்தவங்க சொல்ற வெக்கமா இல்ல? அட்லீஸ்ட் அங்க போராடுற குழுக்களாவது அந்த நாட்டோட மக்களே போராடுறாங்க. ஆனா நீ அனுப்புறது எல்லாமே உன் நாட்டுல இருக்கிறவன், வேலை வாய்ப்பு இல்லாதவன் எல்லாத்தையும் துப்பாக்கியை கொடுத்து போய் அங்க போய் சுடு, நான் வேலை கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் உன்னை ஜன்னத்துக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பலிகடாவை அனுப்பி வைக்கிறிய. எப்படி இருந்தாலும் இந்தியன் ஆர்மி போடும். ஒரு காலத்துல ஒரு டெரரிஸ்ட் வந்து 2 வருஷம் கூட ஆபரேட் பண்ணிட்டு இருந்தான் காஷ்மீர்ல. இப்ப எல்லாம் 15 நாளைக்கு மேல அவனால ஆபரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் டைம் காலாவதி ஆயிடுது. டோமரே உன் மேட்டர் ஓவர்னு ஏதோ ஒரு படத்துல ஒரு டைலாக் இருக்கு.
பாகிஸ்தான் தீவிரவாதிங்க நிலைமை அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ. their game is finished. பட் பாகிஸ்தான் ஆர்மியால பலூச்சிஸ்தானை இனிமேல் மெஹரான் பலூச்சா அரெஸ்ட் பண்ண அப்புறம் the scale of insurgency அந்த போராட்டம் இதுவும் சரி, மக்கள் சார்ந்த போராட்டங்களும் சரி அதிகரிக்க போகுது. பாகிஸ்தான் பூட்டோவோட பழைய பாட்டு, அப்கோர்ஸ் அது ஷியா மீன்ஸ் சூஃபி சாங், அது ஷியா இல்ல சூஃபி சாங். தமாதம் மஸ்து கலந்தர், தமாதம் மஸ்து கலந்தர் அப்படின்னு பாடுவாங்க. இப்போ தமாதம் மஸ்து கலந்தர் தான் பாகிஸ்தானுக்கு இப்போ பலூச்சிஸ்தான்ல. நீ 25% சம்பளத்தை உயர்த்தினாலும் சரி, 100% உயர்த்தினாலும் சரி, நீ தோக்கிறது மாத்திரம் 200% நிச்சயம். ஆசிம் முனீர் கண்ணில் கண்ணீர், பாத்துக்கோ. முனீரு உன் கண்ணுல கண்ணீர் வச்சுக்கோ தலைப்பு. ஓகே சார், ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துல இளைவரிடம் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெயந்த்.